Sorry guys, copyright problem. So welcome back to channel. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான பர்த்டே BGM பேக்கேஜ். ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எடிட் பண்ணுற ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் கொடுத்து அனாலிசிஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்புட் பண்ணால் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் பிளாக் கலர் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நான் ஆட் பண்ண வேண்டிய அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எட் குரூப் போயிடலாம். ஸோ இப்போ இங்கே பிக் ஆட் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக் எப்படி ஆட் பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி அதே மெத்தடில் அந்த செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எட் குரூப் போயிட்டு முன்ன பண்ண மெத்தடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் இந்த இமேஜஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது இமேஜ் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிடில் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இதே இப்போ நான் பண்ண மாதிரி இந்த லேயர்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லேயர்லையுமே இதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ரீவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த பர்த்டே PNG இமேஜ் உங்களுக்கு வேணும்னாக்க நான் வந்து மிடில் கொடுக்குறேன். ஒரு 3 இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் 3 இமேஜ் இருக்குது. ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் நார்மலாக அப்படி தான் நம்ம பிக்கு எப்படி ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணால் ஜஸ்ட் லேரிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் ஒன் பை ஒன்னாக ஒரு பிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிக்கு ஓரளவுக்கு நல்லா எடிட் பண்ணால் தெரியணும். ஓகே, ஸோ அப்படி தெரியாதளவுக்கு நான் லைட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷீட் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் பிக் ஆட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு நார்மலாக நான் ஜென்ரலாக கொடுக்குறதா கலர் டிஃப்டாக கொடுத்துருக்கேன். HDR இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். HDR சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ செட்டிங்கிறதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் 60 வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சொல்லுங்கள். முடிஞ்சால் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால் ஃபேமிலி ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.